2023 வரைக்கும் 9 வருடங்கள் அறநிலைத்துறை அலுவலகத்தையும் பல நன்கொடையாளர்களையும் சென்று பார்த்துட்டு இருந்தேன். அவங்களுக்கு என் கோவிலோட ஃபோட்டோவெல்லாம் வாட்ஸ்அப்பில் போட்டு மழை பெய்யும் போது சுவாமி மேலே தண்ணி ஒழுகிறது, அந்த வௌவாலோட புழுக்கைகள்லாம் ஒட்டி இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி, தயவு செஞ்சு எனக்காக பண்ண வேண்டாம், எங்களோட சுவாமிக்காக நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த அறநிலைத்துறையில் இருக்கிற அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாமே இந்த பொண்ணு இத்தனை வருஷம் அலையுது, கண்டிப்பாக இவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. இதுக்கு இடையில நிறைய பேர் நன்கொடைக்காக நிறைய பேர் போய் பார்த்துருக்கேன். அவங்க எல்லாமே அவங்களோட பர்சனல் ஒர்க்குக்காகவும் வேணும்னே என்னை அழைக்கழைப்பாங்க, இங்கே வாமா, இங்கே ஒருத்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு இருக்காங்க, இப்படிலாம் என்னை அவ்வளோ அலைக்கழிக்க விடுவாங்க. பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க, உங்களுக்கு நான் கோவில் கட்டித்தரேன், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் பர்மிஷன் வாங்கிட்டு போய் நான் கேட்குறேன், ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்லி எனக்கு ₹1 கூட கொடுக்கல. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. எப்படி பர்மிஷன் வாங்கிட்டோம், பாலாலயம் பண்ணி சாமியை வேற இடத்துல எடுத்து வச்சுட்டோம், ஆனால் எப்படி கட்ட போகிறோம் அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு அடியார்கள் சொன்னாங்க, நீங்கள் போய் யாசகம் கேளுங்க, யாசகம் கேட்டிங்கன்னா இறைவன் மனமுருகி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நானும் எங்கள் அம்மா எங்கள் அப்பா 3 பேர், என் கூட சில அடியார்கள் திருநங்கை அடியார்கள் கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் என் கூட திருவண்ணாமலை சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு 2 நாள் கிரிவல பாதையில் யாசகம் எடுத்து 2 நாள் கிரிவலம் வந்தோம். வந்துட்டு இருக்கும்போது எனக்கும் முடியல, எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. நான் அப்போ சாமி கிட்ட கேட்டுக்கிட்டது எல்லாமே, உன்னோட திருப்பணி முடிகிற வரைக்கும் எனக்கு உடம்புல தெம்ப கொடு, அது வரைக்கும் என்னை கஷ்டப்படுத்தாத. என்னால் எழுந்துச்சு நடக்கவே முடியல. எங்கள் அம்மாவுக்கு சுகர் குறைஞ்சி போய் மயக்கம் வந்துருச்சு, 2 பேரால் நடக்கவே முடியல. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். விபூதியை எடுத்து சுவாமியை வேண்டிட்டு எங்கள் அம்மா எனக்கு இங்கே கழுத்தில் பூசி விடுறாங்க, வலி தாங்க முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் வலி குறைஞ்சி எந்திரிச்சு திரும்பவும் நடந்து சுற்றி சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு நாங்கள் பஸ்ஸில் வந்துட்டு இருக்கோம். அப்போ உளுந்தூர்பேட்டைக்கிட்ட நான் வந்துட்டு இருக்கேன். எனக்கு ஒரு நம்பர்லேருந்து ஃபோன் வருது. அது சொன்னால் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு தெரியல. இதுக்கு முன்னாடி நான் அரண்மனையில் என்ன கோவிலை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தேன். ஆனால் அந்த ஃபோன் வரும்போது அந்த நம்பர் நான் சேவ் பண்ணல. ஆனால் என்னோட உள்ளுணர்வு தோணுச்சு, இது ஒருவேளை அரண்மனையில் ஃபோன் பண்ணுறாங்களோ அப்படின்ட்டு. அது மாதிரி எடுத்து ஹலோன்னு சொல்கிறேன், நாங்கள் இது மாதிரி அரண்மனையிலேருந்து பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், அரண்மனையிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்கம்மா அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஐயா சொன்னாங்க, இது மாதிரி உங்கள் ஊர் பக்கத்தில் வந்திருக்கோம், நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஐயா இது மாதிரி நான் திருவண்ணாமலையிலேருந்து வந்துட்டுருக்கேன், நீங்கள் வர்றதுக்குள்ளே நானும் வந்துடுவோங்க ஐயா, கண்டிப்பாக எங்கள் கோவிலுக்கு வந்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மாதிரி நானும் போனேன், ஐயாவும் வந்துட்டாங்க, எனக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. எனக்கு அப்போ எப்படி இருந்துச்சுன்னா, இறைவன் இத்தனை வருஷம் நான் பட்ட கஷ்டம் எல்லாத்தையுமே அந்த 1 செகண்ட்ல போக்கிட்டாரு. எனக்கு முன்னாடி அந்த அண்ணாமலையாரே ஐயா ரூபத்துல அங்க நின்ன மாதிரி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் அரண்மனையில ஐயாட்ட பேசும்போது நான் ஏதாவது ஒரு சன்னதி மட்டும் செஞ்சு கொடுக்குறேன் அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. ஆனா ஐயா நேர்ல எங்க கோவிலை பார்த்துட்டு, நான் எல்லா ஃபுல் ஒர்க்குமே உனக்கு நான் செஞ்சு கொடுக்குறேம்மா, நீ இனிமேட்டு கவலையே படாத அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம யாராவது டோனர் இருந்தாங்கன்னா நம்ம போட்டு பண்ணிக்கலாம், யாரும் இல்லைனாலும் அதை பத்தி இனிமேட்டு கவலைப்படாதீங்க, இனிமேட்டு உங்க கோவில் முழுசா திருப்பணி பண்ணி சாவி உங்க கையில கொடுக்குறோம், அது வரைக்கும் நீங்க கவலையே படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னோட அந்த சந்தோஷத்துக்கு எனக்கு அளவே தெரியல.